காலை நேரம், சூரியன் மெதுவா உதிக்குது. அழகான ஒரு கிராமம், அமைதியான சூழல். இந்த கிராமத்துல தான் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கறது கார்த்திக் ஹவுஸ். கார்த்திக் ஒரு நல்ல பையன். அவன் அம்மா வீட்டை பார்த்துக்குவாங்க. அவன் அப்பா விவசாயி. கார்த்திக் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்றான். அவன் சிஸ்டர் விளையாடிட்டு இருக்காங்க. செகண்டா பார்க்கறது பிரியாவோட வீடு. பிரியா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவ நல்லா படிப்பா. அவங்க அம்மா நர்ஸ், அவங்க அப்பா டீச்சர். அவங்க அம்மா சொல்றாங்க, பிரியா லேட் ஆகுது, புக்கை எடுத்து வச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. மூணாவதா பார்க்க போறது மணியோட வீடு. மணிக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா ஆட்டோ டிரைவர். அவங்க அம்மா டீ கடை வச்சிருக்காங்க. அம்மா சொல்றாங்க, மணி சாப்பிட்டது போதும், ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. மணி சொல்றான், அம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், தோசை கொஞ்சம் சாப்பிட்டாங்களேன் அப்படின்னு கேட்குறான். அம்மா சொல்றாங்க, மணி லேட் ஆகுது, வேமா கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா பார்க்க போறது செல்வம். செல்வம் ஒரு நாட்டி பாய். எப்போதும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பான். பேரண்ட்ஸ் சொல்றத கேட்கவே மாட்டான். செல்வத்தோட அப்பா அரசியல்வாதி. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். செல்வம் சின்ன சின்னதா தந்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான். 4 பேரும் வீட்டில இருந்து வெளியே வர்றாங்க. 4 பேரும் சிரிச்சுக்கிட்டே விளையாடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போகிற பாதை ரொம்ப சந்தோஷமாக மாறிட்டு போகுது. செல்வம் மணியை பார்த்து கேட்குறான், மணி நீ ஸ்கூலுக்கு வர்றதே சாப்பிட்றதுக்காக தானே அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனேயே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. ஸ்கூல் வந்துடுச்சு. டீச்சர் எல்லாரும் கிளாஸை கவனிங்க. 3 + 5 எத்தனை? 8. புரிஞ்சுதா? பிரியா நல்ல கவனமா கவனிக்கிறா. கார்த்திக்கும் நல்ல முயற்சி பண்றான். டீச்சர் லெசன் நடத்தும் போது மணி சாப்பாடு சாப்பிடணும், ஐயோ எப்போ பெல் அடிப்பாங்க, பிரேக் எப்போ விடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஆனா பெல் அடிக்கிற மாதிரி தெரியல. மணியால சாப்பாடு சாப்பிடாம இருக்க முடியல. அதனால டீச்சர் லெசன் நடத்துறத கூட பொருட்படுத்தாம அவன் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்த உடனே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. டீச்சரும் கவனிச்சிடுறாங்க. மணி சாப்பாடு சாப்பிடாத, லெசன் நடத்துறத கவனி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செல்வம் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். டீச்சர் சொல்றாங்க, செல்வம் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத, நான் சொல்றத ஒழுங்கா நோட் பண்ணு அப்படின்னு டீச்சர் சொல்லும்போது செல்வம் என்ன பண்றானா, அவனோட நோட்டை எடுத்து எழுதாம ஏதோ கிறுக்கி வச்சுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே அடுத்த பிள்ளைங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. இதுதான் நம்ம 4 ஃப்ரெண்ட்ஸோட வாழ்க்கை. சின்ன சின்ன சிரிப்புகள், அழகான நட்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கதையா மாறுது. நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான நாளோட சந்திப்போம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.